Hi நண்பா எல்லாருக்குமே வணக்கம் நான் சந்திரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா Samsung A52s இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சாம்சங்கோட ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த M சீரீஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் லான்ச் பண்ணும்போது பட்ஜெட்டில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி A சீரீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழக்கம் போல் சாம்சங்கோட கைவித்தையெல்லாம் காமிச்சு ரேட்டை பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக வச்சு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸினோஸ் ப்ராசரு அந்த மாதிரி கொடுத்து கேமரா மட்டும் லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க A சீரிஸ். இப்போ பார்த்திங்கன்னா பழையபடி வேதாளம் முருங்கை முறையான மாதிரி சாம்சங் A52sல பார்த்திங்கன்னா ரேட்டை பார்த்திங்கன்னா பீக்கில் வச்சுட்டு ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சொதப்பின மாதிரி தெரியுது. இது வந்து நான் முழுசாக சொல்லி முடிச்சிடறேன். சொன்னோடனே இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வச்சு நிறையா நம்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுக்கு சொல்லுவீங்க சாம்சங்னா என்னன்னு தெரியுமா, சாம்சங் அதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரோட ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியுமா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ வீடியோ புதுசாக பாருங்கள், அப்புறம் நீங்கள் என்ன கருத்தோ அதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சாம்சங்கோட A52க்கும் A52sக்குமே பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் இருக்குது. மற்றபடி டிசைனாக இருக்கட்டும், அதை பார்க்கும்போது லுக்காக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றலை. இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். டிசைன் வைஸ் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்சிருக்கு. சாம்சங் அந்த S21 அல்ட்ராவில் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் அவுட்டு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருப்பாங்களே, அதே இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக மாடிஃபை பண்ணி இந்த A52sக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் அந்த 4 கேமரா பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும் நல்லாயிருக்கு. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக அந்த கத்திரிக்காய் பூ கலர் அந்த மாதிரி 4 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் சேல் இருக்குது, லோக்கல் ஸ்டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஸோ தாராளமாக எப்போ வேணால் வாங்கலாம். ஸ்டாக் முன்ன பின்ன இருக்கும்போதெல்லாம் பயம் கிடையாது. ஓகே, இப்போ ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.55 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சாம்சங்கோட A52ல் பார்த்தீங்கன்னா 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, அதே டிஸ்பிளே சைஸ் தான் 6.55 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. ஓகேவா. அடுத்ததாக இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 778 5G ப்ராசரானது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லான்ச் ஆன சாம்சங்கோட A52ல் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கும் 778க்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது வந்து 8 நானோமீட்டர் ப்ராசர், இது வந்து 6 நானோமீட்டர் ப்ராசர். ஸோ நானோமீட்டர் சைஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் கோர் ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மல்டி கோர் ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆன ப்ராசர் தான் பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778. அப்புறம் நிறைய நண்பர்கள் பழைய வீடியோவில் இந்த இது ரியல்மியோட GT மாஸ்டர் எடிஷன் அந்த இதில் யூஸ் பண்ண ப்ராசரை வச்சு சொல்லியிருந்தேன். இந்த 778 பார்த்திங்கன்னா எந்த ப்ராசருக்கு ஈக்குவல் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகனோடய கம்பேர் பண்ணோன்னா ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ளஸ் 860 இந்த ப்ராசருக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அதை விட ஒரு படி கொஞ்சம் மேலே பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இது வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசரா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கிடையாது. ஸ்னாப்ட்ராகன் வரிசையில் இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான் இருக்குமே தவிர இது வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக இதில் வந்து 5G இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்தியாவில் 5G இல்லை, இருந்தாலும் 5Gயை பற்றி ஏன் பேசுகிறேன்னா நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் தான் நல்ல ஒரு 5G ஃபோன் சொல்லுங்கள், 5G ஃபோன் சொல்லுங்கள், 5G ஃபோன் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் என்னோட மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா ஒரு ஃபோனை 5Gக்காண்டி இப்போ வாங்குறது சாத்தியமே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் ஒரு பொருள் இல்லவே இல்லை, இல்லாத ஒரு பொருளுக்கு எதுக்கு ரிசர்வேஷன் பண்ணுறீங்க தான் நான் கேட்குறேன். அதுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஃபோனாக சூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு கேமரா அவுட்புட் தரக்கூடிய ஃபோனாக சூஸ் பண்ணுங்கள். உங்கள் தேவை எதுவோ அன்றாட வாழ்க்கையில் எது உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். இல்லாத ஒரு விஷயத்துக்காண்டி எக்ஸ்ட்ரா காசை போட்டு வாங்குறது வேஸ்ட்டு. அதை மட்டும் மனசில் தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு இந்த ஃபோனில் 5G இருக்குது, அந்த 5Gக்காண்டி தான் நான் ஃபோனை மாற்றுறேன், இந்த 5Gன்ற ஒரு இதில் வந்து பேண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால இந்த ஃபோனை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் இல்லை, இப்படினாலும் ஒரு 2 வருஷம் ஆகும். இப்போலாம் நம்மளாம் 1.5 வருஷம் 2 வருஷத்துலேயே ஃபோனை மாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை விட ஒரு சூப்பர் ஃபோன் வெறும் 3000 ரூபாய்க்குலாம் 5G ஃபோன் வரத்தான் போகுது. ஓகேவா. ஸோ இதை ஒதுக்கி வச்சுட்டு 5G பேண்டு பார்த்திங்கன்னா N சீரீஸ்லேயே பார்த்திங்கன்னா 8 பேண்ட் வித் வந்து சப்போர்ட் பண்ணுது 5G பேண்ட் வித். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு அட்வான்டேஜாக தெரியும்.
நான் என்னைய மாதிரி ஆளுகளுக்கு 5G இருக்குது அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஓகேவா? அடுத்ததாக அந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டே லைஃப் யூசேஜாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங்காக இருக்கட்டும், கேமிங் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பப்ஜியை சொல்லப்போனால் ஸ்மூத்தில் வச்சா எக்ஸ்ட்ரீம் எடுக்கும், 60 FPS எடுக்கும். மேற்கொண்டு ஃப்யூச்சரில் இந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா 19 FPS எடுக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறேனே தவிர கன்ஃபார்ம் இல்லை. உடனே நிறைய பேர் வாங்கிட்டு கேட்காதீங்க. ஓகேவா நண்பா? அடுத்து இந்த ஃபோனில் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா செட்டப்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஆல்ரெடி இருந்த ஸ்னாப்ட்ராகனோட சாம்சங்கோட 752 அதே கேமரா செட்டப் தான். 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் ஓஎஸோட இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்குது. செகண்டரி பார்த்திங்கன்னா 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 122 டிகிரி வரைக்கும் ஒய்டான ஏரியாவை கேப்சர் பண்ணோம். அடுத்து 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகாபிக்சல் பார்த்திங்கன்னா மேக்ரோ சென்சார். அதிகபட்சமாக 4K 13 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 1080ல் 16 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். 240 FPSல பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்லோ மோஷனில் வீடியோ எடுத்துக்க முடியும். அதே மாதிரி HDR சப்போர்ட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோவோட அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4K 13 FPS, அதே மாதிரி 1080 13 FPS. ஃப்ரண்ட் கேமராக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 16 FPS ஆப்ஷனும் கொடுக்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சாம்சங்கோட அந்த One UI 3.0 வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் கேமராக்கு ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேமரா வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு அவுட்புட்டை வந்து தர மாதிரி தான் எனக்கு தோணுது. பர்சனலாக ஃபோனை கைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ எல்லாமே நம்ம சேனலில் போகிறோம். ஓகே நண்பா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் இருக்குது. சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா 30 மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 50%க்கான பேட்டரி வந்து ஏறிடும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இதில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. அது போக டியூவல் ஸ்பீக்கர் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP67க்கான ரேட்டிங் இருக்குது. சாம்சங் என்ன சொல்கிறாங்கன்னா 1 மீட்டர் ஆழத்தில் உள்ள தண்ணீரில் 30 நிமிஷம் வரைக்கும் இந்த ஃபோனானது சர்வைவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தான். IP67ன்றது வந்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக, வாட்டர் ப்ரூஃப் ஆன் கிடையாது. இருந்தாலும் 1 மீட்டர்ன்ற போது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. தண்ணியோட அழுத்தம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபோனில் உள்ள சின்ன சின்ன ஹோல்ஸ்குள்ளெல்லாம் போயிடாது. அப்படியே போனாலும் அந்த ரப்பர் சீலாம் வச்சுருப்பாங்க. அந்த சிம் ட்ரே கலெக்டர் இடத்துல USB Type-C அந்த கனெக்டிங் எல்லா இடமே பார்த்திங்கன்னா ரப்பர் சீலானது இருக்கும். அதுக்கு மேலே ஆழத்தில் நீங்கள் அமுக்கும் போது வாட்டர் ப்ரெஷர் காரணமாக உள்ளே போயிடும். ஸோ இது வந்து ஒரு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் செக் பண்ணிலாம் பார்த்துடாதீங்க. என்றைக்கு எதுக்கு நமக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு, அதுவும் ஃபோன் வந்து 36,000 வேறு. ஓகேவா? இது வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் மழையில் பட்டாலோ தண்ணி தெரியாதனமாக டம்ளரில் உள்ள தண்ணி சைடில் அப்படியே ஃபோன் மேலே கொட்டினாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது வந்து சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்க்கும்போது 6 128 GB ஸ்டோரேஜ், 8 128. 8க்கு 256 GB ஸ்டோரேஜ் கொடுத்தா என்னடா குறைஞ்சாடா போயிடுவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 128 GB ஸ்டோரேஜோட வேரியண்ட் எவ்வளோ தெரியுமா? அதாவது ரேட்டு பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா. 6 128 ஸ்னாப்ட்ராகனோட 778, 4500 mAh பேட்ரி, 120 ஹெர்ட்ஸுக்கான AMOLED டிஸ்பிளே, ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் 64 மெகாபிக்சல் கேமரா. ஸோ இந்த ஸ்பெக்கில் நீங்கள் ரியல்மியோ இல்லை ரெட்மியோ OnePlusஓ இந்த ஸ்பெக்கில் வச்சு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? அடுத்ததாக 8 128 அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 38,500 ரூபாயா இல்லை 38,000 நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பிராண்ட் வேல்யூ சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணி ஒரு ஃபோன் வருது, 36,000 ரூபாய்க்கு 5G பேண்ட்வித் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாம்சங்காண்டியே ஃபோன் எதிர்பார்ப்பாங்களே, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஃபோனாக தெரியும் வெளியிருந்து பார்க்கும்போது. அதே இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், நான் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் ஹெவியாக பண்ணுவேன், எடிட்டிங் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 36,000 ரூபாயில் சாம்சங்கில் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகாது. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா சாம்சங்கோட S20 FE அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது வந்து FE ஃபேன் எடிஷன் சொல்லி லான்ச் பண்ணாங்க. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அமேசானில் பார்த்திங்கன்னா ஆஃபரு கார்டு ஆஃபர்லாம் போகும்போது உங்களுக்கு 40,000 ரூபா 42,000 ரூபா இல்லைன்னா ரீஃபர்பிஷ் ஸ்மார்ட் ஃபோனே பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்க்கெலாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்
தவிர்த்துடலாம். இதே இது நீங்கள் புதுசாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், இந்த A52sக்கு தான் நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாம்சங் ஃபேன்ஸ், தீவிரமான வெறித்தனமான ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களால் 30,000 31,000 சம்டைம்ஸ் கார்டு ஆஃபர், எக்ஸ்சேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் 4,000 கேஷ்பேக் இந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் வந்து ஒரு 28,000 ரூபாய்க்குலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும். ஒரு 30,000 ரூபா தான் இருக்குது, சாம்சங் ஃபோன் தான் வேணும், பிராண்ட் வேல்யூ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறோங்க. ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணுங்கள். இல்லைப்பா எனக்கு வந்து காசுலாம் பிரச்சனையே இல்லைப்பா, நான் வந்து இந்த ஃபோன் தான் வாங்குவேன், பார்க்க அழகாக வேறு இருக்குது, ஸோ நான் வந்து நார்மல் யூஸர் தான், சாம்சங்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கெத்தாக யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் தரன் வாங்கலாம். ஆனால் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் நான் இஎம்ஐயில் தான் வாங்குவேன், கடனை கூடன்னு வாங்கி தான் வாங்குவேன்னா, ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆஃபர் ரேட் வரும், இந்த தீபாவளி வேறு வருது, கண்டிப்பாக ஆஃபர் எப்படினாலும் போடுவாங்க, அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன ஒரு அட்வைஸு, இது வந்து பெருசாக எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து ரோட்டில் நம்ம போயிட்டுருப்போம், காலேஜ் படிக்கும் போதாக இருக்கட்டும், இப்போ கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த பசங்களுக்கு பொதுவாக ஒரு ஆசை இருக்கும்ல, இந்த கேடிஎம் பைக்கு, டியூக்கு, இந்த ராயல் என்ஃபீல்ட்லே ஒரு ஐரன் மாடல் அந்த வண்டியெலாம் பார்க்கும்போது இந்த வண்டிலாம் வாங்கணும்னு ஆசை தான், பட் காசு தான் கூட இருக்குது அப்படின்னு நினப்போம். ஆனால் நமக்கு ஏழைக்கேற்ற எல்வுருண்டை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த வண்டி கேடிஎம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் 3.25 லட்சம் அந்த ரேஞ்சு போகும். அதே பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய இது 200cc பைக்கு பார்த்திங்கன்னா இந்த பல்சரில் NS 200 இருக்குது. இந்த மாதிரி பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களால் 2 லட்சம் 1.25 லட்சத்துக்கே வாங்க முடியும். நிறையா பேர் பார்த்திங்கன்னா அந்த வண்டியை வாங்கி சாட்டிஸ்ஃபை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஃபோனுக்கும். நீங்கள் பிராண்ட் வேல்யூ பார்க்குறீங்க, சாம்சங், OnePlus, ஆப்பிள் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. காசு வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். இதே இது நம்மளை மாதிரி ஆளுங்க எதாக இருந்தாலும் இஎம்ஐ போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காசு வாங்கி வாங்குற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸாக பார்த்திங்கன்னா ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த 30,000 ரேஞ்சுக்கு அவங்க சைடு அந்த ரெட்மி, ரியல்மி பிராண்டில் ஃப்ளாக்ஸிப் ஸ்மார்ட் ஃபோனே லான்ச் பண்ணுவாங்க. அதை நம்ம ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். நான் ஏன் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஆனால் நம்மளோட ஆசை பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் தீர்ந்துடும். ஏன்னா அவன் அடுத்தடுத்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே போவேன். ஒன்று லான்ச் பண்ணும் போது இதை விட அது பெட்டராக இருக்கும், அதை விட அடுத்து லான்ச் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்படி நம்ம மைண்டே பார்த்திங்கன்னா அவன் ஈஸியாக பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபீல்டு அந்த சிஸ்டம் ஃபீல்டை பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. வருஷம் கிடையாது, நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் 30,000 ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு வாரம் கழித்து அதோட மதிப்பு 28,000 27,000 ஆகும். 2 மாதம் கழித்து அது ஒரு மதிப்பு 20,000 ஆயிரும். ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கி 1 மாதம் கழித்து யூஸ் பண்ணி வெளியே விற்றாலே 3,000 ரூபாயிலேருந்து 4,000 ரூபா கம்மி பண்ணி தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணோடனே 30,000 40,000 இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பார்க்க அழகாக இருக்கா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் தாண்டா வாங்கி அவனுக்கு தோணுதா, ஒரு 5 மாதம் 6 மாதம் கழித்து வாங்கினீங்கன்னா ஆஃபரில் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த சாம்சங்கோட A52s. நான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எதையுமே பார்த்திங்கன்னா நான் ஸ்பெக்ஸீட்டை வச்சு பார்க்கும்போது வரைக்கும் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நிறையா பிராண்ட் பார்த்திங்கன்னா போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Snapdragon 870, 865, 860 இந்த மாதிரி ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி சாம்சங் ஏதாச்சும் 870 ப்ராசஸரை கூட லான்ச் பண்ணி இந்த 30,000 லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு காம்படிட்டராக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி OnePlus 9R இருக்குது, OnePlus 9RT வரப்போகுது. இந்த மாதிரிலாம் ஈஸியாக மக்கள் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, சாம்சங்ன்ற பிராண்ட் வேல்யூ இருக்குன்னு சரி, இந்த A52s நிறையா பேர் பார்த்திங்கன்னா வாங்க வாய்ப்புகள் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மட்டும் அந்த ப்ராசரை மட்டும் அவங்க கொஞ்சம் ஏதாவது ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். மற்றபடி கேமராவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கராக இருக்கட்டும், அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த ஃபோனை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து கீழே தரேன், மறக்காமல் அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஆல்ரெடி நிறையா நண்பர்கள் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்களோட சந்தேகங்களை பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் உள்ள நண்பர்களே பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுவாங்க. அப்படி பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.